ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அன்பார்ந்தவர்களே, அதிபர் தந்தையுடைய அனுமதியோடு நான் எங்க மறை மாவட்டம் தர்மபுரியில் மறைவுரைக்கு முன்பு 3 நாள் கேள்வி கேட்பேன். எளிய பரிசுகளை கொடுப்பேன். இங்கேயும் கேட்கலான் இருக்கிறேன். முதல் கேள்வி ரொம்ப சிம்பிள், நிறைய பேருக்கு தெரியும். யார் முதல்ல வந்து இந்த மைக்கில் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ். முதல்ல வந்து இதில் சொல்லணும் யாரு. முதல் கேள்வி, நாம் இங்கு இந்த திருத்தலத்தில் லூர்து அன்னையை வணங்குகிறோம். லூர்து அன்னை பெர்னதெத் என்ற சிறுமிக்கு எத்தனை முறை காட்சி அளித்தாள்? யார் முதல்ல வராங்களோ அவங்க தான். எத்தனை முறை காட்சி அளித்தாள்? யார்? 13 முறை. 17. மரியை வாழ்க 18 முறை காட்சி தந்தார். 18 முறை சரியான விடை. அடுத்து, உலகில பல மரியன்னை திருத்தலங்கள் இருக்கின்றன. உலகில் பல இடங்கள்ல, நம் நாட்டிலும் வேளாங்கண்ணி இருக்கு. எந்த திருத்தலத்துக்கு, எந்த மரியன்னை திருத்தலத்திற்கு அதிக பக்தர்கள் செல்லுகிறார்கள்? மைக்கில் மட்டும் தான். யார் முதல்ல மைக்கு? போதுமா? ஒரு பிரைஸ் தான், ஒரு பிரைஸ் தான். அன்னை வேளாங்கண்ணி. இல்லை 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 இல்லை. சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது. மெக்சிகோ குவாதரப் மாதா ஆலயம். என்னவா? மெக்சிகோ குவாதரப் மாதா ஆலயம். இடம் பேரு மெக்சிகோ. சரி, எந்த இடம்? குவாதரப் மாதா ஆலயம். குவாதலூப்பே சரியான விடை. மெக்சிகோ நாட்டின் குவாதலூப்பே சரியான. மெக்சிகோ நாட்டு குவாதலூப்பே. மூன்றாவது கேள்வி, 3-4 கேள்விகள் சிறப்பு பரிசுகள். தங்க கப்பு, தங்கத்தினால. மூன்றாவது கேள்வி, அன்னை பல இடங்களில் காட்சி அளித்தாள். எந்த இடத்தில் தன்னை ஜெபமாலையின் அன்னை என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாள்? எந்த இடத்தில் ஜெபமாலை அன்னை என்று அறிமுகம்? பாத்திமா. பாத்திமா சரியான விடை. பாத்தியமால தான் நான் ஜெபமாலை அன்னை. கடைசி கேள்வி, 2 தினங்களுக்கு முன்பு புத்தாண்டு அன்று மரியா இறைவனுடைய தாய் என்ற பெருவிழாவை கொண்டாடினோம். மரியா இறைவனுடைய தாய் என்பது ஒரு மறை கோட்பாடு. மொத்தம் 4 மறை கோட்பாடுகள் இருக்கின்றன மரியன்னை குறித்து. மீதம் உள்ள 3 என்ன? மரியா இறைவனுடைய தாய் 1. மீதி உள்ள 3 மறை கோட்பாடு மரியன்னை குறித்து யாவை? சிறப்பு பரிசு. மீதி 3 சொல்லணும். சீக்கிரம் சீக்கிரம். கன்னிமரியால் இறைவனின் தாய். கன்னிமரியால் ஆன்ம உடலோடு விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கன்னிமரியால் அமல உற்பவி. இன்னும் 1. கன்னிமரியால் கன்னிமை குன்றா தாய். கன்னிமை குன்றா தாய். பர்பச்சுவல் வர்ஜினிட்டி. பர்பச்சுவல் வர்ஜினிட்டி. தமிழ்ல சொல்லுங்க. கன்னிமை குன்றா, என்றும் கன்னிமை குன்றா தாய். ஓகே, சரியான விடை. அதாவது 4 மரியா என்றும் கன்னி, மரியா என்றும் தாய், மரியா அமல வற்பவி, மரியா விண்ணேற்பு அன்னை. இதுதான் 4. Praise the Lord. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, ஒரு ஊரிலே
ஒரு இடையர் தம் மேய்ச்சலை வைத்து கொண்டிருந்தார். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தவறி போய்விட்டது. கிராமத்திலிருந்து எங்கேயோ ஓடிடுச்சு. அந்த மேய்ப்பெண் தேடிக்கொண்டே இருந்தார் 2 நாளா. அவர் தேடிக்கொண்டே ஒரு நாள் டவுனுக்கு வந்துட்டார். டவுனுக்கு வந்தா அந்த டவுன்ல ஒரு பார்க், ஒரு பூங்கா, ஒரு பெஞ்ச் மேல ஒரு காதலனும் காதலியும் அமர்ந்திருந்தார்கள். இந்த மேய்ப்பெண் ஆட்டுக்குட்டியை தேடிக்கொண்டே வந்தான். அப்ப அந்த காதலன் காதலி கிட்ட வந்த பிறகு காதலன் காதலியை பார்த்து, அன்பே, உன் கண்களில் இந்த உலகத்தையே பார்க்கிறேன் என்று சொன்னானா. அப்ப இந்த மெய்ப்பெண், தம்பி, உலகத்தையே பார்க்கிற என் ஆட்டுக்குட்டி எங்க நிக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. நான் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில யோவான் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற ஆட்டுக்குட்டி அல்லது செம்மறி என்று ஆண்டவரை சுட்டி காட்டுகிறார் யோவான். ஆகவே இன்றைய நற்செய்தி பூரா திருமுழுக்கு யோவானை பற்றி அதிகமாக நமக்கு செய்திகளை வழங்கியது. இன்று நாம் வருடத்தின் முதல் சனி, மாதத்தின் முதல் சனி, வருடத்தின் முதல் சனி அன்னை லூர்து அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. ஆகவே திருமுழுக்கு யோவானையும் லூர்து அன்னையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். 5 விதத்திலே திருமுழுக்கு யோவானையும் லூர்து அன்னையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலில், இருவரும் பிறப்புக்கு முன்னே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இருவருக்கும் பிறப்பு நிலை பாவம் இல்லை. இருவருக்கும் பிறப்பு நிலை பாவம் இல்லை. மரியா இறைவனுடைய தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருமுழுக்கு யோவான் இயேசுவுடைய மெசியாவுடைய பாதையை செம்மைப்படுத்த தயாரிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இரண்டாவது, இருவரும் மிக மிக தாழ்ச்சி உள்ளவர்கள். தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை ஆடையாக அணிந்து கொண்டவர்கள். மரியாளை எடுத்துக்கொண்டால் ஆண்டவருக்கு தாழ்ச்சியோடு, இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று ஆண்டவருக்கு தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்தாள். திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்து பற்றி என்ன சொன்னார்? அவருடைய செல்வாக்கு மிகுதியாக வேண்டும், என் செல்வாக்கு குறைய வேண்டும் என்று தாழ்ச்சியோடு சொன்னார். மூன்றாவது, இருவரும் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறார்கள். மரியா என்ன சொன்னா கானாவூர் திருமணத்தில்? அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். ஆகவே தன்னிடம் அல்ல, இயேசு கிறிஸ்துவிடம்தான் அனைவரும் செல்லுங்கள். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றால் மரியா. திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னார்? இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி, இதோ இறைவனின் செம்மறி என்று அவர் இயேசுவை காட்டிவிட்டு தான் பின்னே சென்றார். நான்காவது, இருவரும் நம்பிக்கையாளர்களுக்கு சிறந்த முன்மாதிரி. மரியா இறைவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து சரண் அடைந்தாள். திருமுழுக்கு யோவான் மனமாற்றத்தை துணிச்சலோடு போதித்தார். ஆகவே இருவரும் நம்பிக்கையாளர்களுக்கு சிறந்த முன்மாதிரி. கடைசியாக, இருவரும் இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து வருகைக்காக தயார் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துக்கு முன்னே சென்று தயார் செய்தார்கள். அன்னை மரியா குழந்தை இயேசுவுக்கு தனது சொந்த உடலையே கொடுத்து, சொந்த இரத்தத்தையும் மாமிசத்தையும் கொடுத்தாள் குழந்தை இயேசுவுக்கு அன்னை மரியா. திருமுழுக்கு யோவான் மக்களுடைய இதயங்களை தயாரித்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்ள மக்களுடைய இதயங்களை தயார் செய்தார். ஆகவே இருவரும் மாபெரும் புனிதர்கள். ஆனால் நமக்கு
அன்னை மரியா புனிதர்களுக்கெல்லாம் அன்னை, புனிதர்களுக்கெல்லாம் அரசியாக விளங்குகிறார். காரணம், இயேசுவை அடைய வேண்டும் என்றால் மிகவும் குறுகிய பாதை அன்னை மரியா. மேரி இஸ் த ஷார்டஸ்ட் வே டு ஜீசஸ் கிரைஸ்ட். மேரி இஸ் த ஷார்டஸ்ட் வே டு ஜீசஸ். இயேசுவை அடைய மிகவும் குறுகிய வழி அன்னையாகிய மரியா, லூர்து அன்னை. அன்பார்ந்தவர்களே, நாம் இன்னும் புது வருடத்தில் தான் இருக்கிறோம். நாம் இன்னும் மரியாளை அனைவரும் வணங்க வந்திருக்கிறோம், மரியாளிடம் வேண்ட வந்திருக்கிறோம். 3 கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் மரியாளை குறித்து. முதலில், மரியா இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே குழந்தை இயேசுவை நமக்கும் உலகுக்கும் அளித்தாள், கொடையாக கொடுத்தாள். குழந்தை இயேசுவை நமக்கும் இந்த உலகத்திற்கும் கொடையாக கொடுத்தாள். அன்னை மரியாளுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்? What shall I give Mother Mary? அந்த பாசமிகு அன்னைக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்? 3 பரிந்துரைகள். ஒன்று, இந்த ஆண்டு முழுவதும் லூர்து அன்னையை மையமாக வைத்து ஆண்டு முழுவதும் தவறாமல் குடும்ப ஜெபமாலை சொல்வோம் என்று ஒரு முடிவெடுக்கலாம். அல்லது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் அரை மணி நேரம் தனி ஜெபம், திருவிவிலியம் வாசித்து அரை மணி நேரமாவது தனி ஜெபத்தில் ஈடுபடுவேன், வீட்டிலோ ஆலயத்திலோ. 3வது பரிந்துரை, கடந்த ஆண்டு பலரை என் நாவினால் புண்படுத்திவிட்டேன். தேவையற்ற பேச்சினால், தேவையற்ற வார்த்தைகளை வீசி பலருடைய மனங்களை புண்படுத்தியுள்ளேன். இந்த ஆண்டு நான் நல்ல வார்த்தைகளை, நேசமான வார்த்தைகளை, அன்பு வார்த்தைகளை, யாரும் புண்படுத்தா வகையில் மட்டும் பேசுவேன் என்று ஒரு பிரதிஜ்ஞை எடுத்தவேன். காரணம், நாவால் பல பெரிய அழிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. மாறாக நான் என் நாவால் அமைதியை அனைவரிடமும் ஏற்படுத்துவேன் என்று நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். 2வது, குழந்தை இயேசுவை நமக்கு கொடுத்த கொடைக்காக இந்த ஆண்டு நமக்கு இறைவன் இன்னும் ஒரு ஆண்டு, மேலும் ஒரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் ஒரு சிலர் இறந்து விட்டார்கள். ஆனால் இன்னும் ஒரு ஆண்டை கடவுள் கொடுத்திருக்கிறார் நமக்கு. 365 நாட்கள், 24 மணி நேரம் ஒரு நாளிலே, ஒரு மணி நேரம் 60 நிமிடங்கள். இப்போது என்னிடம் கடவுள் நேரத்தை கொடுத்திருக்கிறார், அதே சமயம் பணத்தையும் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு அதிகமாக, சிலருக்கு குறைவாக. இந்த நேரத்தையும் பணத்தையும் நான் எப்படி பொறுப்போடு செலவு செய்ய போகிறேன்? என் நேரத்தை வீணடிக்க போகிறேனா? செல்போன், யூடியூப், ஃபேஸ்புக் இப்படியே என் நேரத்தை ஓட்டப் போகிறேனா? அல்லது தொலைக்காட்சி முன் அமர்ந்து எல்லா சீரியலையும் பார்ப்பதிலே நேரத்தை செலவு செய்ய போகிறேன்? காலம் பொன்னானது, காலம் பொன்னானது. அதே போல பணம் நம்மிடம் இருக்கிறது என்றால் அது நமக்காக மட்டுமல்ல, இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள அந்த பணத்தை நான் எப்படி செலவு செய்ய பொறுப்புள்ள வகையில் நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்ய வேண்டும். கடைசியாக, குழந்தை இயேசுவை நமக்கு கொடுத்த அன்னையை பார்த்து நாம் ஒரே ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பாடம்? மரியன்னையுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவள் தொடக்கம் முதல் இறக்கும் வரை அவள் ஒரே ஒரு தாரகை மந்திரம் தான், ஒரே ஒரு தாரகை மந்திரம். அது என்ன? ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவேன், ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவேன். அப்படி அதுதான் அவருடைய வாழ்க்கை நெறியாக இருந்தது. அதே போல நாம்
எந்த நிலையில் இருந்தாலும், குருவாகவோ அருட்சகோதரியாகவோ குடும்பத்திலோ கணவனாகவோ மனைவியாகவோ பிள்ளையாகவோ அல்லது தாத்தாவாகவோ பாட்டியாகவோ, கடவுளுடைய திருவுளம் என்ன? இந்த ஆண்டு கடவுள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒவ்வொரு நாளும் அவருடைய திருவுளத்தை தேடுவேன். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் என் சொந்த விருப்பு வெறுப்பு படி அல்ல, உமக்கு திருவுளத்துக்கு ஏற்றபடி நான் நடந்து கொள்ள அன்னை மரியா வழியாக எனக்கு துணை புரியும் என்று வேண்டுவோம். அன்னை மரியா இறைவுடைய தாய் நமக்கு துணை நிற்பாளாக. நாம் அனைவரும் இந்த முதல் சனியிலே மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கிற நாளில் அனைவரும் எழுந்து நின்று அருள் நிறைந்த மரியேவை மெதுவாக நிறுத்தி சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.